ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேர் க்ரோத் சேலஞ்சோட பேக் நம்பர் 4 பார்க்க போகிறோம். 3 ஹேர் பேக் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன ஹேர் பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராண்ட்ரஃப் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். இது அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நல்லா ஷைனிங்காகவும் கருமையாகவும் மாற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பும் சரி ஹேரும் சரி நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் போட போகிறோம். ரொம்பவே சிம்பிளான டெய்லி வெளியில் போயிட்டு வரேன். எப்போயுமே என்னோடய ஹேரில் அழுக்கு சேர்ந்து டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிறவங்க வாரத்தில் ஒரு டைம் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 100 மில்லி அளவுக்கு தயிர் முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கேல்ப்பில் pH லெவலை மெயின்டைன் பண்ணி நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கோம். அதுக்கு தான் தயிர் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் எடுத்திருக்கோம். வெந்தயத்தை பற்றி சொல்லவே வேணாம். ஹேருக்கு அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங். நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அதனால் கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கேன். இது இலையாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அரைக்கும் போது டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமனில் ஆஃப் லெமன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். 4 இன்க்ரீடியன்ட் மட்டுமே இந்த ஹேர் பேக்கு தேவையானது. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பொருள் வேணாலும் ஹேர் பேக்குக்கு ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும் போது. இது முந்தின நாள் நைட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரில் வெந்தயத்தை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். எப்போயுமே நம்ம தண்ணியில் ஊற வைப்போம், இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சியில் ஊற வைப்போம். அதே மாதிரி இது தயிரில் நல்லா ஊற வைக்கும்போது நல்லா சோக் ஆகிரும். இதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேர் வாஷ் பண்ணும்போது 100 மில்லி தயிர் கூட 2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பவுடர் அரைச்சது கடைகளில் கிடைக்கும். அது ஆட் பண்ணிவிட்டு அது கூட கரிசலாங்கண்ணி பவுடர் 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லெமனையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவை அப்படின்னா எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது எல்லாமே நம்ம சேர்ந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஹேருக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நல்ல ஃபுட் இன்டேக் எடுத்துக்கும் போது மட்டும்தான் ஹேர் நல்லா ரூட்லேருந்தே நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க வெந்தயமும் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், செம்பருத்தி இலை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த பவுடர் வேணுமோ, அதாவது உங்கள் ஹேருக்கு என்ன நீட் இருக்கோ அதை தகுந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இது ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கிளாத் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரில் நல்லா சிக் எடுத்துகிட்டு நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரில் நல்லா ஒவ்வொரு செக்ஷனாக தனித்தனியாக பிரித்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ளைன் வாட்டர்லாம் நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வச்சு நம்ம ஸ்கேல்ப்பில் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி எடுக்கும்போது ஸ்கேல்ப்பில் இருக்க அழுக்கு, நம்ம ஹேரில் இருக்க ஆயிலு எல்லாமே சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹேர் பேக்கில் நான் லெமன் ஆஃப் எடுத்துக்கிறேன். எதுக்கு அப்படின்னா ஸ்கேல்ப்பில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை வெளியில் போயிட்டு ரொம்ப டஸ்ட்டாக அழுக்காக நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வர்ற மாதிரி இச்சிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சம்மர் சீசனில் நம்ம போடுற ஹேர் பேக்லேயும் இந்த லெமன் ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இந்த தோலை தூக்கி போட வேண்டாம். நம்ம குளிக்கிற தண்ணியில் பிடிச்சி வைப்போம்ல பக்கெட்டு, அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு. அதுக்கு நிறைய வீடியோவில் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு முடி வளரவோ கொட்டவோ போகிறது இல்லை. ஏன்னா எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி நம்மளுக்கு நுர வர்றதுக்காக தான் கொடுக்குறாங்க, நம்ம சோப்பு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், வாட்டரில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டுன்னு என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷாம்பு சொல்ல மாட்டேன், அரப்பு தான் சொல்லுவேன். ஏன்னா அரப்பில் எந்த கெமிக்கலுமே இல்லை, எல்லாமே நேச்சுரல் இலைகளை மட்டுமே அரைச்சி இது பண்ணியிருப்பாங்க. என்னென்னா
ஹேரில் வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம போட்டிருக்க ஹேர் ஆயில் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மட்டுமே நான் வந்து அரப்பு யூஸ் பண்ணுறதில்ல. பட் அரப்பு வந்து நல்லா சம்மர் சீசனில் யூஸ் பண்ணும்போது நல்லா கூலிங்காகவும் நல்ல ஒரு தூக்கம் வரும். கண்டிப்பாக சம்மரில் வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பூவில் பார்த்திங்கன்னா ஏஜ் வந்ததுக்கப்புறம் சரி நம்ம வீட்டில் எந்த ஷாம்பு போட்டாலும் திட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு கிடைக்கிற ஷாம்பு எல்லாமே சரி இதில் விளம்பரத்தில் நல்லாயிருக்கே, அதில் விளம்பரத்தில் நல்லாயிருக்கே, இப்படி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாறிடுமா நம்ம ஹேரு, அந்த மாதிரி நினச்சி ஒவ்வொரு ஷாம்புவும் வந்து போட்டு பார்ப்பேன். ஆனால் எதுவுமே வந்து செட் ஆகாது. ஏன்னா எந்த ஷாம்பு போட்டாலுமே நம்மளுக்கு உடனே வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஷாம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேண்டீன் வந்து பிளாக் கலர். அதுக்கப்புறம் அது அந்த கலர் கிடைக்கல. வேறு கலர் மாறினா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு பிடிக்காமல் மாற்றிட்டேன். அப்புறம் என்னோடய ஹெல்த் கண்டிஷனும் மாறிச்சு. அதேமாரி கிளைமேட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாமே சேர்ந்து தான் எனக்கு நல்லா இருந்த முடியுமே ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது நான் யூஸ் பண்ண ஷாம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டவ்வில் வயலட் கலர் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணேன். அது வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நைல் யூஸ் பண்ணேன். நைலுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் டவ் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து மறுபடியும் நைல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சன்சில்க் கொஞ்ச நாள் பிளாக் கலர் யூஸ் பண்ணேன். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 ஷாம்புமே எனக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ எந்த ஹேர் பேக் போட்டாலும் சரி இந்த 3 ஷாம்பில் வந்து எனக்கு எது டக்குன்னு கிடைக்குதோ அந்த ஷாம்பை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வேறு எந்த விஷயமே ஷாம்பில் வந்து சீக்ரெட் அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. ஹேர் பேக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஹேர் ஆயிலும் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபுட் இன்டேக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹேர் வந்து வளரும், டெய்லியும் இவ்வளோ மில்லிமீட்டர் வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இழந்து போன முடியை வந்து திரும்ப வந்து உங்களுக்கு வளரும். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் இதுலேயும் வந்து ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்க்குறதுனால அவங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் விட்டுறீங்க. அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி வீடியோ என்ன போட்டிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயுமே நான் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. 1 இயரில் உங்கள் ஹேரும் வந்து சூப்பராகவே மாற்றி காமிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னா என்னோடய நேச்சுரல் ஹோம்மேட் ரெமிடிஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு சிலருக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.